ஸோ கைஸ் நான் உங்கள் இக்க ஃபேமிலியின் யூடியூபர். ஸோ இந்த வீடியோ எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரே அப்படின்னு சொல்லி ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரேனா ஒன்றும் இல்லை, வழி தவறி. ஸோ வழி தவறி போயிடுவாங்களே, ஸோ அவங்கள தான் வந்து ஸ்ட்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேமு. ஸோ இதில் வந்து வழி தவறி போனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூனை தான். ஸோ இந்த பூனை வந்து வழி தவறி போயிடும். ஸோ அந்த பூனையாக தான் நம்ம வந்து விளையாடுவோம். ஸோ இதில் நிறையா ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். நிறையா இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்காண்டி வரும். ஸோ அப்படியேப்பட்ட இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு நம்ம ஃபேமிலிக்கிட்ட ரிட்டன் எப்படி வரோம் அப்படின்றது தான் ஸோ இந்த கதையோட கான்செப்டாகவே இருக்கிறது. ஸோ இந்த கதை ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. ஸோ இது வந்து எபிசோட் 1. ஸோ இதுக்கான எபிசோட் 2லாம் பார்க்கணுன்னு நினச்சா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது மொபைலில் நம்ம வந்து விளையாடுறதுல எபிசோடு 1, பிசி லேப்டாப்பில் வந்து நெக்ஸ்ட்டு போடுவோம். இது எபிசோட் 1 நண்பர்களே. ஓகே, ஸோ வாங்க உள்ளே போகலாம். பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ மீன் இந்த கேமோட லிங்க் சொல்ல, இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா சக்கி ஸ்ட்ரே தான் இந்த இதோட. ஓகே, நியூ கொடுப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலி லைவாக பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து அப்போ தானே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இல்லைனா எடிட்டிங் பண்ணி மாசாக இருக்கும் நண்பா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ளே ஸ்டேஷனில் இந்த கேம் விளாண்டு போடணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வந்துடும் கூடிய விரைவில், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கொடுங்க, சக்கி மொபைல் கேம்ஸ்னு சொல்லியிருக்கும். அந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சக்கி ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம காயின் சேர்க்குறது எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ப்ரோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இல்லை என்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்குது அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு மூலமாக நான் வந்து உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அது பண்ணுற மூலமாகவும் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன், ஓல்டு பிளேஸ்க்கு தெரியும் சக்கி ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. சக்கியா கிச்சியோ ஓகே எதுவும் ஒன்று, ஓகேவா? ஓகே, இவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியானு எனக்கே தெரியல. ஓகே, நம்ம வந்து போகிற போக்கில் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா நண்பா? ஓகே, இவங்க வந்து பூனை பாஷையிலே தான் பேசுகிறாங்க. சப்டைட்டில் வந்து எதுவுமே அந்த மாதிரிலாம் கொடுக்கல. இது பேசுகிற மாதிரி அந்த பூனை பாஷையில் பேசுகிற கூட சப்டைட்டில் வந்து கொடுக்கல. மேபி கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், இல்லை நான் ஆன் பண்ணல, என்னென்னவோ தெரில நண்பா, ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கேன். எனக்கே வந்து இந்த கேம் பற்றி முழுசாக தெரியாது, நானே ஃபஸ்ட் டைமு, ஓகேவா? நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீன் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 மினிட்ஸ் விளாண்டுருப்பேன், சும்மா சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விளாண்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு தடையாக இருக்கிறதே எக்ஸாம் தான் நண்பா. அது மாதிரி சொல்லலாம். அப்படின்னாலும் எக்ஸாம் என்ன உனக்கு டெய்லி மாட வைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. ஸோ இருந்தாலும் அவன் ஸ்கூல் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கும் போயிட்டு இதையும் அப்லோட் பண்ணிட்டு எடிட்டிங் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம்தான். ஸோ அதனால தான் ஓகே சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போயிட்டு வந்தேன். ஓகே, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஓகே, இங்கெல்லாம் படுக்கணும் போல். எனக்கு வந்து வியூ வேறு கண்ட்ரோல் கரெக்டாக வரல. பார்த்திங்களா, எனக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து ஒய்ஃபை இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒய்ஃபை நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. என்ன ஒரு இது வந்தாலுமே எனக்கு வந்து கிளாரிட்டி அதை மாதிரி நல்லா கொடுக்குது. அதில் என்ன கிளாரிட்டி இருக்கோ அதே கிளாரிட்டி தான் எனக்கு கொடுக்குது ஃபோனில். ஸோ அவ்வளோ ஸ்பீடான நெட்வொர்க் வச்சுருக்கேன் நான் என்ன ஃபைபர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, பூனை படுத்துருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கிராஃபிக்ஸு ஒரு இடத்துல ஹேங் ஆகும், அப்படி ஸ்மூத்தாக, எதுவும் நான் ப்ளே ஸ்டேஷன்லேயே ஓப்பன் பண்ணி போட்ட மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக ப்ளே ஆகிட்டுருக்கு. உங்களை பார்த்தாலே தெரியும் வீடியோவோட குவாலிட்டி ஆஹா வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே, நீங்கள் வந்து மறக்காமல் சக்கி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஓகே நம்பா, உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் லைட்டாக அங்கங்கே தெரியும். நான் வந்து ரொம்ப ஜூம் பண்ண முடியாது, பார்த்தீங்களா? ஸோ வந்து அதனால தான் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் விளையாடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக பார்ட் 2 அந்த எபிசோட் 2ல் போடும்போது உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எபிசோட் 2 போடுவோம். இல்லைனா வேணாம் அப்படின்னு நீங்கன்னா வேறு கேம்ஸ் எதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ சக்கி ஆப்லேயே நிறைய கேம்ஸ் இருக்குது, நம்ம ப்ளே ஸ்டோர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. GTA 5லாம் இருக்குது நண்பா, RDR GTA 5. ஓகே, நம்ம அதாவது நம்ம இருக்கோம்ல,
அதாவது நம்ம பூனைக்கு என்ன பேர் இப்போ ஸ்ட்ரேன்னே கூப்பிடுவோம் நம்ம பூனை பேர். ஓகே, நம்ம ஸ்ட்ரே இருக்கான்ல அவனுக்கு வந்து இந்த ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் வந்து நர்வஸ் இருக்கும் போல் அவனுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டாங்க இதுலேருந்து குதிக்க முடியறதுக்கு பயப்படுறான்ட்டு. ஓகே, வேறு லெவல். பைப்பில் வளைஞ்ச. ஓகே, தள்ளி வந்து வந்துட்டுருக்காங்களா? ஓகே, என்னடா இது என்னமோ போகிற மாதிரியே இருக்குது. எலி மாதிரி இருந்துச்சுங்க. அந்த பின்னாடி வர ஸ்ட்ரேவை கூட விட்டுருங்களேன். இந்த முன்னாடி வர பாருங்களேன் ஒயிட் கலரில், அவனை பார்க்குறதுக்கு ஏதோ எலி மாதிரி இருந்துச்சு. ஆம்ஸ்டர் கூட போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் சப்டைட்டில் ஆன் பண்ணேன்னா என்னன்னு தெரில. ஸோ எங்கே பயணம் பண்ணுறாங்கன்னு தெரில. இல்லை காட்டுக்குள்ளே எங்கேயோ போகிறாங்க அது மட்டும் தெரியுது. எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து மனுஷங்களுக்கு வந்து வீடு எல்லாமே இருக்குது. பட் வந்து அனிமல்ஸ்க்கெலாம் வந்து அப்படி கிடையாது. அதுக்கு வந்து வேர்ல்டு தான், எங்கேனாலும் போய்க்குங்க அது மாதிரி தான். ஸோ அதுக்குன்னு என்னையா சொல்கிறேன், ஆனால் என் வீட்டில் தான் என் பப்பி இருக்குது அப்படின்வீங்க. ஸோ அப்படி இல்லை, உதாரணத்துக்கு ஸ்ட்ரீட் டாக்கையும் சொல்கிறேன். ஸோ அதுதான், அது மாதிரி தான். ஸோ ஓகேவா நண்பா, அது மாதிரி தான். நான் தான் அதெல்லாம் இருக்கிற காரணமே நம்ம தான். ஸோ ஓகே, அதெல்லாம் வந்து எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு விடுங்க. ஓகே, இங்கே வந்து ஏதோ என்னமோ கொட்டி இருக்குங்க. ஏதோ கொட்டிருங்க, அங்கே போவோம். நான் பாட்டுக்கு இது எனக்கு ரொம்ப ஸ்பீடாக ப்ளே ஆகுது நண்பா. அதாவது வந்து எனக்கு ஸ்மூத்தாக நல்லா இருக்குதா, அதனால் வந்து சென்சிட்டிவ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து இதே நான் ப்ளே ஸ்டேஷன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து GTA 5 விளாண்டுருக்கேன் சக்கி ஆப்பில். பட் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம் விளாடுறது. அப்புறம் இந்த கேம் கூட விளாண்டுருக்கேன், அவெஞ்சர்ஸு, அப்புறம் அன்சார்ட்டட் லாஸ் ஆஃப் லெகசி அந்த லாஸ்ட்டாக வந்துச்சுல, ஸோ அது விளாண்டுருக்கேன். ஓகே, பைப்பில் ஏதாவது ஜம்ப் பண்ணுறது ஏறுறது இதுக்கெலாம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஏதாவது வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணுறது பேசுறதுக்கெலாம் ஒய் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ சொல்லி முடிக்கிறவங்களாட்டி ஒய் கேட்குது. ஓகே, எதுக்கு இவ்வளோ துள்ளி குதிச்சு வரான்? ஓகே, நீ உட்காந்து உட்காடுறாங்க. சரியா நண்பா? ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறவங்க 95% கிட்ட வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே நண்பா, நான் இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் வரும். ஷார்ட்ஸ்லேயே அதே மாதிரி தான். ஸோ வந்து அதில் வந்து நிறைய இருக்கும். அதாவது வந்து நம்ம கேம்ஸ் வந்து இதில் வரக்கு முன்னாடியே அதில் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே, இந்த இதுதான் வரப்போகுது அப்படின்னு அது நீங்கள் தெரிஞ்சு கூட வரலாம். ஸோ ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும், நம்மளோட ஷார்ட்ஸ் பார்க்குற மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். இல்லை நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ நம்மளுக்கு வரக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே நண்பா? ஸோ அதை மாதிரி தான் சொல்கிறேன். கொடுத்து ஜம்ப் சொல்கிறேன். ஏன்னா செயின் ஜம்பா? ஓகே, செயின் ஜம்பா என்ன? ஓகே, செயின் ஜம்ப். ஓகே, ஏன் ஜம்ப் ஆகல? ஓகே, அதாவது வந்து கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிட்ட இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து கரெக்டாக இறங்குறானா? நல்லா பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன் நெட்ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைபர் வச்சுருக்கேன், இல்லை அன்லிமிட்டட் டேட்டா, நான் எதுவுமே ஹாட்ஸ்பாட்லாம் கனெக்ட் பண்ணல, என்கிட்ட வச்சுருக்கேன். இல்லை 2GB இருந்தாலும் பிரச்சனை நண்பா, எதுவுமே ஹாட்ஸ்பாட் இல்லாமல் டவர்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுட்டிங்கன்னா நீங்களும் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு இதில் வந்து விளையாடலாம். அது மாதிரி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஷாப்புக்குலாம் போவீங்க. அந்த ப்ளே ஸ்டேஷன் ஷாப்புக்குலாம் போகிறத தவிர்த்துட்டு அங்கே போடுற காசு இதில் கூட போடலாம். ஸோ கேம்ஸ்க்கு போடக்கூடாது தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது உண்மை தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதையும் மீறி வந்து ப்ளே ஸ்டேஷன் போவோம்ல நம்ம வந்து லேண்டரணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். அப்போது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் கூட காயின்ஸ் போட்டு நீங்கள் ஃபோனில் வீட்லேயே விளாட்லாம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பா, எப்படின்ட்டு ஈஸியான வழியில் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணுவோம் மேபி. ஓகே, L2 கொடுக்க சொல்கிறாங்க. அப்சர்வ். ஓகே, எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்படி தான் நான் கிட்ட வைக்கணும். ஒரு செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறாங்க. அங்கே பாருங்களேன், தெரியுதா அவங்களுக்கு? ஒரு செகண்ட் நிற்கிறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க. ஓகே, கிட்ட போவோம். ஒரு செகண்ட் நிற்கிறோம், ஜம்ப் கொடுக்குறோம். போவோம், கிட்ட போவோமா? ஒரு செகண்டு ஜம்ப்பு. ஓகே, நர்வஸ் இல்லாமல் ஜம்ப் பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல 2 பேர் போயிட்டாங்க. நம்ம ஸ்ட்ரே மட்டும் பின்னாடி வந்துட்டுருக்கார் பொறுமையாக. ஸோ நம்ம ஸ்ட்ரே வந்து கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கார் எப்போ பார்த்தாலும். ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்கு பயப்படுறாரு. ஜம்ப் பண்ணிட்டாரு. ஏய் போச்சா? அவ்வளோ நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல. அவங்க என்ன ஏன் காப்பாற்ற? ஓகே, அவங்களால வர முடியாதுல்ல. கீழே விழுந்துட்டோங்க நம்ம. அப்போ ஃபேமிலி வந்து நம்மளை தேடி வர போகிறாங்க, நம்ம அவங்கள தேடி போக போகிறோம். ஆக மொத்தத்தில் போச்சா?
கீழே வந்துட்டாங்க. ஏங்க எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாலும் பார்த்தீங்களா? செம்ம ஹைட்டுங்க. ஏன் நம்ம கீழே விழுந்தாலே அவ்வளோதாங்க. ஆனால் பூனைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி தெரில. சரி பார்ப்போம். ஓகே நடக்கிறான். ஓகே எதுவும் ஆகலைங்க. சரிக்கிட்டு வந்தாச்சு. நல்லாவே நடக்கிறாங்க. நல்லா தான் நடக்கிறான். மயங்கிட்டாங்க. இல்லைங்க நடக்க மாட்டேங்கிறான், உட்கார்றான்னு நினைக்கிறேன். மயங்கிட்டான். ஷெட். ஓகே அந்த இடத்துல ஸ்ட்ரே இப்போ புரியுதுங்க கேமு. ஆக்சுவலி இவனாக வழி தவறி போல், அது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஸோ அது மூலமாக வந்து வழி தவறி போயிடுறான். அப்புறம் வந்து எப்படி இது சேர்றான் அப்படின்றது தான் கதையாக இருக்க போது போல். ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். நிறையா இடங்கள்லாம் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் தெரியுது நல்லாவே. ஏன்னா வந்து இனிமேல் தான் ஃபாரஸ்ட்குள்ளே அந்த மாதிரி போவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இங்கே ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்குது. இது வந்து ஏதோ லைட் எரியுது. லைட் எரிஞ்சோன்னே அந்த இதில் ரோபோட்ஸ்லாம் உள்ளே போகுது. இந்த வழியாக ரோபோட்ஸ் தானே, ஏதோ ரோபோட் மாதிரி தான் இருந்துச்சு. எலி ரோபோட் போல். ஒரு நிமிஷம். எலி ரோபோட்னா அப்போ நம்ம என்ன இடத்துல இருக்கோம்? எல்லாமே ஒரு மர்மமாகவே இருக்குது இந்த கேமில். ஓகே எந்திச்சிட்டாங்க. ஓகே ஒரு 2 நாள் தூங்கி எந்திச்சிட்டான். எப்படியோ ஒரு வழியாக நிற்கிற அளவுக்கு தெம்பு வந்துருச்சு இவனுக்கு. அதுக்குள்ளாட்டி என்னென்னமோ நடந்து போச்சு. ஓகே அங்கே லைட்ஸ்லாம் எரியுது. நம்ம அப்படியே போக வேண்டியதான். நண்பா. ஓகே ஆக்சுவலி வந்து கொஞ்சம் தான் போவோம். அதுக்கப்புறம் இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 2 நம்ம வந்து மீட் பண்ணிக்குவோம். ஓகே நண்பா. ஏன்னா வந்து அப்போ தான் எபிசோட் கரெக்டாக இருக்கும், ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே டெட் சிட்டியில் வந்து நம்ம டெட் சிட்டியில் வந்து பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா நண்பா? ஓகே இதில் ஜம்ப் பண்ணுறோம், அதில் ஜம்ப் பண்ணுறோம். நிறைய இடம் இருக்குது. ஓகே இது வந்து ரொம்ப ஃப்யூச்சருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் மீட் பண்ணுவோம். பாய் எபிசோட் 2ல் நண்பா. பாய்.